அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 39:6. வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான், ஆசையை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். இப்போ பாருங்கள், மனுஷன் எப்படி இருக்கிறானோ வேஷமாகவே இருக்கிறான். என் அன்பு மகனே, அன்பு மகளே, நமக்கு வேஷம் தேவையில்லைங்க. நம்ம விருதாக சஞ்சலப்படவும் தேவையில்லை. அவர் விருதாக சஞ்சலப்படவும் சொல்ல, வேஷம் போட சொல்ல. உண்மையாக உத்தமமாக அன்பாயிருன்னு சொல்லிக்கிறார். அந்த அன்பை நடுங்கள். வேஷம் விருதாய் சஞ்சலப்பட நிலைமை கொண்டு வந்துடும். யாரெல்லாம் வேஷம் போட நினைக்கிறீங்க? ஆசை சம்பாதிக்கிறதுக்கு வேஷம் போடுறோம். இந்த வேஷம் போட்டோன்னா எனக்கு அந்த காசு வந்துடும் கைக்கு. இன்னொரு வேஷம் போட்டோன்னா கை காசு வந்துடும். அதனால் சஞ்சலப்படுகிறோம். ஆசை சேர்க்குறான் சஞ்சலப்பட்டு. அதை யார் வாரிக்கொள்வான் என்று அறியான். ஒரு வீடு இருந்தால் போதுங்க. ஒரு வீடு இருந்தால் போதும். ஆசீர்வாதம். ஒரு வீடு இருந்துச்சுன்னு வச்சுங்க. அன்றே ஒரு வீடு கொடுத்து நன்றி அப்பா, உணவு கொடுத்து நன்றி, உடை கொடுத்து நன்றி, உறவிடம் கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். அதன் பிறகு வேஷம் போட்டு விருதா சஞ்சலித்து ஆஸ்தி சேர்த்து அதை யார் வாரிக்கொள்வான்னு அறியாத இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் கேட்குறார். யார் வாரிக்கொள்ள போவான்? யார் வாரி கொள்ளுவான் என்று அறியான். அவனுக்கே தெரியாதுடா, சேர்த்து வச்சுன்னுக்குறான் பாட்டுன்னு. அதை யார் வாரி போகணும் அவனுக்கே தெரியாது. அவன் பூமி விட்டு கடந்து போன பிறகு அதை யார் பார்க்க போகிறாங்க அவனுக்கே தெரியாது. அதை யார் வாரி போகணும்? அதுக்காக எது ஆஸ்தி சஞ்சலம் போடணும், எதுக்கு வேஷம் போடணும்? இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கற்றுக்கணும். ஆண்டவர் கொடுத்தார், நன்றி ஆண்டவரை. என் பிள்ளைங்களுக்கு சாபத்தை நான் சேர்த்து வைக்கல. என் பிள்ளைங்களுக்கு வேஷம் போட தேவையில்லை, நான் கற்றுக் கொடுக்க தேவையில்லை. என் பிள்ளைங்க விருதாக சஞ்சலப்படவும் தேவையில்லை. நான் அன்பான போதும். எனக்கு கொடுத்தீங்களே உங்களுக்கு நன்றி. நல்ல கூடாரம் கொடுத்தீர், நல்ல உணவு தந்தீர், நல்ல உணவு தந்தீர், நன்றி அப்பா. இப்படி இருக்கிற மனுஷனை பாக்கியவான். ஆசிரியர் சேகரத்துக்கு வேஷம் போடுறான், விருதாக சஞ்சலப்படுறான், ஆசிரியர் சேகரான். அதை யாருக்கு வரணும் அவனுக்கே தெரியாது, அவன் பிள்ளைக்கும் தெரியாது, பேர பிள்ளைக்கும் தெரியாது. ஏன் காரணம் நான் வச்சுக்கா, இவன் எப்படி சம்பாதிச்சு இவனுக்கே தெரியாது. பிள்ளைக்கு தெரிஞ்சால் தானே. இவன் வேஷம் போடுறது பிள்ளைக்கு தெரியாது. வேஷம் போட்டு விருதாக சம்பாதிச்சது பிள்ளைக்கு தெரியாது இல்லையா? அது ஏதோ அப்பா சம்பாதிச்சானு அவன் நம்ம விருதாக செலுப்பான், விருதாக எடுத்து பழிப்பாங்க. மாற்றி மாற்றி வாழ்க்கையில் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கற்றுக்கணும். ஆண்டவர் கொடுத்தார், நன்றி சொல்லிவிட்டு அந்த வேஷம் போடுற வேலையை விட்டுடுங்க. விருதாக சஞ்சல்படுத்த விட்டுருங்க. அன்பை நாடுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.